ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஹாப்பி போகி அண்ட் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ். அப்புறமா இன்றைக்கி போகி நாங்கள் செலப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதனால் காலம்பரையே ஒரு 4 o'clock அலாரம் வச்சு எழுந்து போகிக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். முன்தினம் நைட்டு எல்லாருக்கிட்டேயும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கலெக்ட் பண்ணுவேன். என்னோடய ஃபேமிலியில் இருக்கிற என் பசங்கக்கிட்ட, என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட, என்கிட்ட, அப்புறம் எங்கள் அம்மா, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அது கூட கண்டிப்பாக ஒரு பாய் இருக்கும். ஸோ அதை தான் நாங்கள் போகியில் போட்டு எல்லாருமே எரிய வைப்போம். ஸோ அதுதான் இப்போது எரிஞ்சுட்டுருக்கு. நானும் என் ஹஸ்பண்டும் நல்ல ஒரு சூப்பராக வெதர் பயங்கரமாக இருந்தது. காலம்பரை வரும்பொழுது ரொம்பவே நல்லா இருந்தது. ஒவ்வொன்றா இப்போ எங்கள் வீட்டில் அவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா எரிய வைக்கிறதுக்கு ஒரு குச்சி விட்டு கிளறிட்டுருக்காங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி போகி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ எப்படியெல்லாம் உங்களோட போகி போச்சுன்ட்டு எனக்கும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய போகி எப்படி இருக்குது, இதுதான் என்னுடைய நான் வருஷம் இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். காலம்பரை ஒரு 4 o'clock எழுந்துட்டு போகியெல்லாம் நல்லா எரிய வைப்போம். எங்கள் ஸ்ட்ரீட்லேயே நிறைய பேர் போகி எரிய வைப்பாங்க. ஸோ ஒரு 4 o'clockலேருந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் போகி. அப்புறம் நிறைய குழந்தைங்க லைக் ஒரு 15 சில்ட்ரன்ஸ் இருக்கும். சில்ட்ரன் இருக்கும். அவங்க இந்த மோலம்லாம் வச்சுக்கிட்டு அடிச்சுட்டு வருவாங்க. இது வருஷம் நடக்கிறது தான். காலம்பரை போகி அப்போது வருஷம் அவங்க அடிச்சுட்டு வருவாங்க. அந்த மோலம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த போகி எரியறதுக்கும் அவங்க எல்லாருமே ஒரு கேங்காக வர்றதுக்கும் ரொம்ப குட்டி குட்டி பசங்க எல்லாமே ஒரு 15 இயர்ஸ்க்குள்ளே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பசங்க எல்லாருமே மோலம் அடிச்சுக்கிட்டு வருவாங்க. எங்களுக்கு காலம்பரை ஒரு 5 o'clock எப்பயுமே பால் வந்துடும். ஸோ அதுதான் என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. பாருங்கள், எல்லாருமே எங்கள் ஸ்ட்ரீட்டில் உள்ள எல்லாருமே போகி செலிப்ரேட் பண்ணுவாங்க. மெனக்கிட்ட அதுக்குன்னு அந்த 4 o'clock அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எந்துவாக இருக்கும். எல்லாரையுமே பார்க்கும்போது ஒரு மாதிரி வாவ் அப்படின்ற ஒரு மாதிரி வாவ் ஃபேக்டர் வந்துடும். அதுக்கு அடுத்தது போகியெல்லாம் நல்லா எரிஞ்சிட்ட உடனே அதை தண்ணி விட்டு கொஞ்சமாக அணத்திட்டு அதுக்கு அடுத்தது வாசல் தெளித்து கோலம் போட்டு விட்டுடுவேன். நான் வெறுமனே தான் கோலம் போடுவேன். லைக் எந்த கலரும் விட மாட்டேன். பொங்கல் மறுநாள் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ தான் பொங்கல் கோலமுக்கு நிறைய கலர்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய போகி போகும். இன்றைக்கி நான் ஏன் கலர் போடலைன்னா அது அப்படியே அச்சாக இருந்துடும். நாளைக்கு போடும்பொழுது அது சரியாக போகாது. ஸோ அதனால தான் இன்றைக்கி கலர் போட மாட்டேன். வெறுமனே லைட்டாக ஒரு கோலம் போட்டு விட்டுடுவேன். ஸோ தொண்டை கரகரன்னு இருக்குங்க. என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி கோல்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நானுமே என்னென்னவோ பண்ணிட்டுருக்கேன், ஆனால் எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ பேசும்பொழுது அப்பப்போ பிரேக் ஆகுது. ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னோட மிக மிக மிகப்பெரிய மோட்டிவேஷன். இந்த மாதிரி நான் எடுப்பேனா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. சரி, எப்படியோ நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ்லாம் நான் எடுத்துட்டுருக்கேன். பாருங்கள், எனக்கு பேசும்பொழுதே அப்படியே பிரேக் ஆகுது வாய்ஸு. என்னோடய ஸ்ட்ரீட்டில் பாருங்கள் எத்தனை பேர் அப்படியே போகி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களுக்குமே ரொம்ப ஜாலியாக இருந்தது. போகி செலிப்ரேட் பண்ணும்பொழுது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா? இதில் எல்லா நம்மளோட கஷ்டம், எல்லா துன்பம் எல்லாமே போட்டு எரிச்சிட்டு இனிமேல் நாளைக்கு பொங்குற பானையை, அதாவது பொங்கல் பொங்கும் மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் இருக்க எல்லா இன்பமும் நல்லா பொங்கி பெருகட்டும்ன்ற எல்லாருக்குமே நான் வாழ்த்துறேன். ஸோ அந்த லைனை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. பாருங்கள், அப்படியே த்ரோட் பிரேக் ஆகுது. என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி கோல்டாகவே இருக்குது. சரியாகவே பேச வரல. நானும் என்னென்னவோ பண்ணுறேன். நான் இப்படி தான் இருப்பேன்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் வீட்டாண்ட நீங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் இந்த மாதிரி காலத்தில் எழுந்து போகி செலிப்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வாட்டி நான் கமெண்ட்டுன்னு கேட்குறேன், ஆனால் கமெண்ட் பண்ணல. ஸோ இதுதான் நான் போட்டு என்னோடய ஸோ இதுதான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக போட்டு விட்டுட்டேங்க. நாளைக்கு தான் கொஞ்சம் பிரம்மாண்டமாக போடுவேன். ஸோ எங்கள் ஸ்ட்ரீட்டில் பாருங்கள் எல்லாருமே போகி நல்ல ஒரு
வைபாக கொண்டாடிட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும், ஏன்னா நம்ம பழசெல்லாம் போட்டு எரிக்கிறது. ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.